ஒரு காலத்தில் மதுரையில் கரும்புச்சாறு கடையில் வேலை பார்த்து வந்த சங்கர் பிற்காலங்களில் தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடியன் ரோபோ சங்கர் என்ற அங்கீகாரத்தை தொட்டார் என்றால் அதற்கு பின்னால் பல வருட உழைப்பு இருக்கிறது. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் MA எக்கனாமிக்ஸ் படித்திருக்கும் சங்கர் சிறு வயதில் ஆனலகன் போட்டிக்கு முயற்சி செய்து கொண்டே கரும்புச்சாறு கடையில் வேலை பார்த்து வந்தாராம். பின்னர் தனது தீராத மிமிக்கிரி ஆசையால் சன் டிவியில் ஒளிபரப்பான அசத்தப்போவது யாரு என்ற நிகழ்ச்சியின் மூலம் தமிழ்நாட்டு மக்களிடையே பிரபலமடைந்த ரோபோ சங்கர் பல தொலைக்காட்சிகளில் தனது பலகுரல் வித்தையை காட்டி மிரட்டி இருக்கிறார். ஒரு நடிகராக 1997 ஆண்டு கேப்டன் விஜயகாந்தின் தர்ம சக்கரம் திரைப்படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடித்தவருக்கு 2013 ஆண்டு விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா திரைப்படமே ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. பின்னர் பல திரைப்படங்களில் முன்னணி காமெடியனாக நடித்துக் கொண்டிருந்த ரோபோ சங்கர் ஒரு கட்டத்தில் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி மஞ்சள் காமாலை நோயினால் இறந்து போய்விடுவார் என கூட செய்திகள் வெளியாகின. மறைந்த காமெடி நடிகர் ரோபோ சங்கர் தமிழ் திரையுலகில் ஒரு நடிகராக உருவாவதற்கு முன்பே 2000 காலகட்டங்களிலிருந்து அவரது மனைவி பிரியங்கா தமிழ் திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார். ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு நடன கலைஞராக இருந்த பிரியங்கா பின் நாட்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பல திரைப்படங்களில் பணியாற்றினார். குறிப்பாக 2001 ஆண்டு விக்ரம் லைலா நடிப்பில் வெளியான தில் திரைப்படத்தில் பிரியங்கா ரோபோ சங்கர் குல்ஃபி காமெடியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக லைலாவுடன் திரையில் தோன்றுவார். பின் மதுரையைச் சேர்ந்த மிமிக்கிரி கலைஞரான ரோபோ சங்கர் 2002 ஆண்டு நடன கலைஞராக இருந்த பிரியங்காவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பின் இந்த தம்பதிகளுக்கு இந்திரஜா என்ற மகள் பிறக்கவே பின் நாட்களில் இருவரும் சின்னத்திரையில் ஒன்றாக பயணிக்க தொடங்கினார்கள். எப்படி தனது கணவர் கலக்கப்போவது யாரு சீசன் 1 ஃபைனல் வரை வந்து ரசிகர்களை கவர்ந்தாரோ அதே போல பிரியங்கா ரோபோ சங்கரும் கலக்கப்போவது யாரு சீசன் 8 இறுதி சுற்று வரை வந்து அசத்தி இருந்தார். பின் குக் வித் கோமாளி மற்றும் பல சின்னத்திரை நாடகங்களில் நடித்து வந்த பிரியங்காவும் அவரது கணவர் ரோபோ சங்கரும் சமீபத்தில் தான் திருமண விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி ரோபோ சங்கர் பல உருவக்கேலிகளுக்கு ஆளானாரோ அதே போல அவரது மகள் இந்திரஜாவும் தொடக்கத்தில் பல உருவக்கேலிகளுக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கப்பட்டார். தனது மகளை ஒரு நடிகையாக்கிவிட வேண்டும் என்ற ரோபோ சங்கரின் ஆசையை நிறைவேற்றி வைத்தவர் இயக்குனர் அட்லி. தந்தையின் ஆசையை முதல் படத்திலேயே நிறைவேற்றி பிகில் பாண்டியம்மாளாக தமிழ் சினிமா ரசிகர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்டார். பின்னாட்களில் விருமன், பாகல், அகத்தியா, கூரன் என 5 திரைப்படங்களில் மட்டுமே நடித்திருந்தார். இதனிடையே தொடர்வோம் என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தி பல்வேறு குழந்தைகளை படிக்க வைத்த ரோபோ சங்கரின் குடும்ப நண்பர் கார்த்திக்கு தனது மகள் இந்திரஜாவை 2024 ஆண்டு திருமணம் செய்து வைத்தார் ரோபோ சங்கர். அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்த சூழ்நிலையில் இந்த வாரம் தனது பேரனுக்கு காதணி விழா நடத்த ஏற்பாடு செய்திருந்த ரோபோ சங்கர் சென்னையில் ஒரு படப்பிடிப்பில் கலந்து கொண்ட போது திடீரென மயங்கி விழுந்தார். இதையடுத்து அவர் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். படப்பிடிப்பின் போது ரோபோ சங்கருக்கு நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தான் அவர் மயங்கி விழுந்ததாக மருத்துவமனை தரப்பில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்ட ரோபோ சங்கர் உடல்நிலை மெலிந்து மிகவும் மோசமாக காணப்பட்டார். பின் அதற்கான முறையான சிகிச்சை பெற்று அதிலிருந்து மீண்டு வந்த ரோபோ சங்கர் இன்று சிகிச்சை பலனின்றி காலமானார். தற்போது 46 வயதாகும் ரோபோ சங்கர் சின்னத்திரையிலிருந்து படிப்படியாக வெள்ளித்திரைக்கு முன்னேறி ஒரு பிரபல நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் தமிழ் சினிமாவில் வலம் வந்தார்.